அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சாட்டை துரைமுருகன் வேற லெவலில் தரமான சம்பவம் பண்ணி விட்டாருங்க தந்தி டிவி மக்கள் மன்றத்தில். அந்த மக்கள் மன்றத்துக்கு உண்டான புறமோ இப்போ வெளியாச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. இதை நம்ம ஆளுகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்ன அப்படின்னா, இந்த தற்கொலை கூட்டம் எதனால கதறி இருக்குது. நான் போன வீடியோ போட்ட பார்த்தீங்களா, அண்ணன் சாட்டை பேசக்குள்ள இந்த தற்கொலை கூட்டமெல்லாம் சாட்டை ஒழிய சாட்டை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை கூட்டம் எது கலவரம் பண்ணியிருக்குன்னு பார்க்கக்குள்ள இந்த ப்ரொமோவில் பார்க்குறேன். 2 பாயிண்ட் சாட்டை பேசுகிறாரு. ஒட்டு மொத்தமாக விஜய் க்ளோஸு, விஜய் அரசியலை காலி பண்ணி விட்றாரு. அவ்வளோதான். விஜய் துவைச்சி கிழிச்சு காய போட்டு அடித்து ஓட விட்டார் விஜய் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் தற்கொலை கூட்டம் கதறி இருக்குது. சரி, அந்த ப்ரொமோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் பாயிண்ட் என்னமா சொல்கிறாரு, திரையில் பணத்துக்காக துப்பாக்கி எடுத்தவன் தலைவன் அல்ல. திரையில் பணத்துக்காக துப்பாக்கி எடுக்கிறான் பாருங்க, துப்பாக்கி எடுத்து அப்படியே கைது பண்ணுறான் பாருங்க, அவன் தலைவன் கிடையாது. தரையில் இனத்துக்காக எதிரிகளை அடிப்பவன் எவனோ அவனே தலைவன். தரையில் இனத்துக்காக எவன் இனத்துக்கு எதிராக இருக்கானோ அவனுக்கு எதிராக பேசுறது, அவனுக்கு இனத்துக்காக போராடுறான் பாருங்க, அவன் தான் தலைவன். தரையில் பண்ணணும், திரையில் தான் நடிகர் விஜய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் அரசியலை மொத்தம் முடிச்சு விட்டாப்புல. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, மெர்சல் படத்தில் என்னங்க, அப்படியே ராட்டினம் சுற்றிட்டு இருக்கும். அப்படியே குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், சின்ன சின்ன பெண்கள்லாம் ராட்டினம் சுற்றி இருப்பாங்க. அந்த ராட்டினம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்துடும் அப்படியே மெர்சல் படத்தில். அப்போ ஐயோ அவ்வளோதான் ஐயோ அப்படிங்குள்ள உடனே விஜய் ஓடி வருவார், ஒரு கையில் தூக்கி போடுவார். அந்த ராட்டினம் கீழே விழுவங்குள்ள அப்படியே ஒரு ஒத்தால ஓ அப்படி நிற்பார் பார்த்தீங்களா. அதை உதாரணம் எடுத்துக்கலாம். அது திரையில் காப்பாற்றுவார். தரையில் தன்னை நம்பி 40 வந்தவங்களில் 41 பேர் இறந்துருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரை. ஆனால் காப்பாற்றாமல் என்ன பண்ணார், ஓடி ஒளிஞ்சார். சரி, நேரில் போய் ஆறுதலாக சொன்னார். ஆறுதல் சொல்லாத திரையில் மட்டுமே ஹீரோயிசம் பணத்துக்காக பண்ணக்கூடியவர் தான் உச்சா நடிகர். தலைவர் அப்படின்னா தரையில் மக்களுக்காக களத்தில் இரவு போல் பார்க்காம நிற்கிறான் பாருங்க, அவன் தான் தலைவன். முதல் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்து நடிப்பவனல்ல தலைவன், தரையில் இனத்திற்காக எதிரி அடிப்பவனே தலைவன் வச்சு கிளின்னு கிழிக்கிறாரு விஜய. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ரமேஷ் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, நன்றி கேட்டவன்டா இந்த தற்கொலை கூட்டம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆள் பேசுகிறாப்புல. திரையில் தலைவர்களை தேடாதே என்று சொல்லும் அண்ணன் அவர்கள் ஏன் அப்பப்போ திரைத்துறையில் இருக்கும் நடிகருக்கு மட்டும் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்காரு. திரையில் நடிகரை தேடாதான்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் நன்றி உணர்வே இல்லாத இந்த தற்கொலை பெயர் ரமேஷ் சொல்கிறா அப்படின்னே சொல்லலாம். அவனுக்குலாம் என்ன மரியாதை, அந்த அளவுக்கு தான் இருக்குது அவருடைய பேச்சு. ஏன் அப்படின்னா, இதே விஜய் மெர்சல் அப்படிங்கிற படத்தில் ஜிஎஸ்டி கொடுத்து பேசுகிறார். ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜிஎஸ்டி கொள்ளை, சிங்கப்பூரில் இவ்வளோ வரி கிடையாது, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா இருக்குது, அதே மாதிரி மருத்துவ இலவசமாக கொடுக்குறாங்க, கல்வி இலவசமாக கொடுக்குறாங்க, இங்கே கொள்ளை ஜிஎஸ்டி போட்டு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்குறதுலான்னு பேசுகிறாரு. அப்படி பேசின உடனே ஒட்டுமொத்த பாஜக மூலம் விஜய் அடின்னு அடிக்கிறாங்க, போலன்னு புழக்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க விஜய் இந்துவே கிடையாது, விஜய் ஒரு கிறிஸ்டின்னு, விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஹச்ராஜாவில் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ மட்டும் அண்ணன் சீமான் அவர்கள், அப்போ அண்ணன் சீமான ஒத்தாலன்னு விஜய் என்னுடைய தம்பி அப்படி சொல்லி விஜய்க்கு அவ்வளோ ஆதரவாக நாம் தமிழர் கட்சி எல்லாருமே இது பண்ணி அந்த பாஜக கும்பலை அடித்து ஓட விட்டோம். அண்ணன் சீமான் மட்டும் அன்னைக்கு இல்லை அப்படின்னா விஜய் காணாமல் போயிருப்பார், இல்லைன்னா பாஜக காலில் விழுந்திருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு சீமான் அண்ணனை பார்த்து ஏன் நடிகருக்கு அப்பப்போ ஆதரவு கொடுத்தான்னு சொல்லி இந்த தற்கொலை ரமேஷ் கேட்குறா அப்படின்னா, இந்த ஆள் எப்படிப்பட்ட தற்கொலை, இந்த ஆள்லாம் எப்படியா செய்தி தொடர்பாளராக போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி கெட்டவனுங்க. அது மட்டுமா, சர்க்கார் படத்தில் இதே மாதிரி தான் ஜெயலலிதா கொடுத்த மிக்சியை தூக்கி நெருப்பில் போடுறாங்க, இலவசுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஃபேனு எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. உடனே எடப்பாடி ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, படத்தை ஓட விடாமல் இந்த அதிமுக கும்பலில் என்ன பண்ணுறதுன்னா, சர்க்கார் படம் அந்த போஸ்ட் எல்லாத்தையும் கிழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ தூரம் நெருக்கடி. அப்போ அண்ணன் சீமான் மட்டும் குரல் கொடுக்கல. அப்போ சொல்கிறாரு சீமான், விஜய் என்னுடைய தம்பி, விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார், விஜய் ஒரு தமிழன், அவன் படத்தை ரிலீஸ் பண்ண விடல அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக எதிர்த்து பேசி அண்ணன் சீமானை பேசுகிறனால அந்த படத்தை நாங்கள் ஓட வச்சோம், ஆள போகிறான் தமிழ்னு சொல்லி அந்த மெர்சல் படத்துக்கு பாட்டை போட்டு சரி நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி சீமானை பேசி எல்லாம் பண்ணி ஒரு வீலர் புரட்சின்னு மெர்சல் படத்தில் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் சீமான் அப்பப்போ நடிகர்களுக்கு ஏன் ஆதரவாக குரல் கொடுக்கான்னு கேட்குறேன். தற்குறி இந்த ரமேஷை தான் கேட்குறேன். தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து சாட்டையுடைய அடுத்த பாயிண்ட் இருக்குல்ல, இதாங்க எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1972 கருணாநிதி திமுக கைப்பற்றி மோசமான ஆட்சியை கொடுத்து விட்டார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. 67க்கு முன்னாடி திமுக நல்ல கட்சியாக
72க்கு அப்புறம் வந்து 72க்கு அப்புறம் திமுக வந்து கருணாநிதி கைப்பற்றார். அப்போ எங்களுக்கு வந்து தெரியுது கருணாநிதி மோசமான ஆட்சியை கொடுத்துட்டாருன்னு. அப்போ சாட்டை எடுக்கிறார் பாருங்க. அடுத்து பிறகு எதற்காக 2021 வாடகை சைக்கிளை எடுத்துக்கொண்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பாட்டை போகிறார். பிறகு எதுக்கு 2021 எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் பேசுகிற துணியே நல்லா இருக்கும். எதுக்கு கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கொண்டு, அதான் வாடகை சைக்கிள் எடுத்துக்கிறீங்க, கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கொண்டு 2020 திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்கள் திமுகவை எதிர்க்க முதலில் உங்களுக்கு வந்து தகுதி இருக்கா? வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு கருப்பு சிவப்பு அடிச்சுக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை போட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு திமுகவை எதிர்க்க ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக திமுக பினாமி கட்சி தான் விஜய் கட்சி. எப்படிங்க? திமுகவுடைய பினாமி கட்சி தான் விஜய் கட்சி அப்படிங்கிறத பொது மேடையில் அப்போ 72லேருந்து நீ வந்து திமுக கருணாநிதி கைக்கு வந்துருச்சு, தமிழ்நாடு வந்து மோசமாக பண்ணிட்டார், கருணாநிதி மோசமான ஆட்சி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்கிறான்னா நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஆள் வந்து 2009 2010 நினைக்கிறேன் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அதில் வந்து கருணாநிதி உட்காந்துருக்காரு. அப்போ கருணாநிதி நகர்னு மட்டும் வச்சா பார்த்தாது, கருணாநிதிக்கு செல்ல வைக்கணும்னு சொல்லி ஏன் பேசினேன்? கருணாநிதி மோசமான ஆட்சி தானே கொடுத்தாரு. 62க்கு அப்புறம் 72க்கு அப்புறம் மோசமான ஆட்சி கருணாநிதி கொடுத்தாரு. எது கருணாநிதிக்கு செல்ல வைக்க சொன்னேன்? அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100வது பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லி எதுக்குப்பா உச்சாரடிக்க சொன்னேன்? எதுக்கு சொன்னேன்? திமுக பினாமி. அது மட்டுமா? அது கருணாநிதி, உதயநிதி, இன்பநிதி, இப்படியெல்லாம் நிதியை பேரை வச்சு எல்லாம் படம் டைட்டில் போல் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் குடும்பம் பெரிய குடும்பம்னா இங்கே வந்து கருணாநிதி குடும்பம் தான் பெரிய குடும்பம். என்ன ஹேருக்கு கருணாநிதி புகழ்ந்த எதுக்கு பொழுதன்னைக்கு சன் டிவி ப்ரொடெக்ஷனில் வந்து படத்தை நடித்த உனக்கு தான் அந்த ஆட்சியில் நல்லாட்சி இல்லை, கருணாநிதி ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறியே, அப்போ எதுக்கு இது பண்ண? ஏன்னா எல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட். விஜய் அப்படின்னாலே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பையன். அப்படியே அப்பட்டமாக தெரியுது திமுக தான் இறக்கி விட்ருக்குது கமல் மாதிரி அப்படிங்க தெரியுது. அதை வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். நம்ம விஜய் வந்து ஒரு திமுக பினாமி தான், முழுக்க விஜய் வந்து திமுக ப்ரொடக்ட் தான். எப்படி சர்க்கார் படத்தில் வந்து திமுக பணத்தை வாங்கி நடித்தாரோ, எப்படி மெர்சல் படத்தில் திமுக பணத்தை வாங்கி நடித்தாரோ, திமுகனா சன் பிக்சர்ஸ் எல்லாம் ஒன்று தானே. அதே மாதிரி திமுக காசு வாங்கிட்டு 2026 4 முனை போட்டி அப்படிங்கிற பேரில் திருப்பி திமுகவை ஜெயிக்க வைக்க தான் விஜய் திமுகவால் களம் இறக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத ஒரு மேடையிலையும் அண்ணன் நாம் தமிழர் கட்சிக்காரங்க, அண்ணன் சீமானவர் எல்லாம் தோல்வி இருக்கிறோம். அது மட்டுமா, இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸோட இந்த ஆள் வந்து எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்காப்புல. இதை ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து பெரிய நான் கோடீஸ்வரனாக இருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் வந்து யாருக்காவது வந்து முடியாமல் இருக்கான் காசு கொடுக்கணும்னா 500 ரூபா கொடுப்பேனா? 500 ரூபா தான் கொடுத்தாரு. சிலம்பரசன் 2 லட்ச ரூபா கொடுக்குறாருங்க 2009 காலகட்டத்தில் மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறாரு. ஏன் இன்றைக்கி துரோகம் மாதிரி இருக்கா? மனுஷன் ஒழிக்கான கூட 25,000 ரூபாய். ஏன் நான் மனுஷன் ஒழிக்கான அப்படி பேசலை, அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அவர் திமுகவுக்கு இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அன்னைக்கு 25,000 ரூபா கொடுத்தாரு. ஆனால் அன்னைக்கு விஜய் எவ்வளோ கொடுத்தா? 500 ரூபா கொடுத்தான். கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க அந்த ஆள். வன்னியரசு இன்றைக்கி வந்து திமுக போய் ஒட்டு உரம் வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதே வன்னியரசு அன்னைக்கு வந்து இது போர் குற்றம் அப்படின்னா கையெழுத்து போட முடியாது, நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னவன் தான் இந்த உச்சாரணியன். அப்போது அரசியலுக்கு வந்தால் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நீ திமுகவுக்கு வந்து ஒத்து ஊதிட்டு வந்தால், திமுக திருப்பி ஆட்சியில் உயர்த்தன்னு வந்தால் உங்களை போட்டு பொழக்க தான் செய்வாங்கன்னு. அப்போ சும்மா விடுவாங்களா? வச்சு செய்வோம். இந்த நிகழ்ச்சி எப்போன்னு கேட்டுருந்தீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை நடக்குதான். ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த நிகழ்ச்சி வந்து வெளிவருது. அந்த நிகழ்ச்சி வெளியே வந்தோடனே இன்னும் நல்லா எலாபரேட்டாக சாட்டை என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத வச்சு திருப்பி இந்த கும்பலை போட்டு போலான்னு பொழப்போம். இதில் என்னென்னா அந்த தற்குறிப்பாக இருக்கான் பார்த்தீங்களா ரமேஷ், அந்த ரமேஷ் வாண்டடாக திமுகவை இது பண்ணி அந்த நெறியாளர் இருக்காங்களே, நெறியாளர்கிட்ட காய் துப்புவாங்கிறாப்புல. அதனால என்ன சொல்கிறாப்புலாம், இந்த மாதிரி சென்ஸ் வந்து என் கட்சிக்கு வந்தோடனே அவர் ஊழல்வாதிக்கிறாங்க, அதே மாதிரி தானே செந்தில் பாலாஜி அதிமுக ஊழல் பண்ணான்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அப்போ திருப்பி உங்கள் கட்சிக்கு செந்தில் பாலாஜி வந்தோடனே ஒரு வாஷிங் மிஷினை வச்சுக்கிட்டு அவர் வந்து தியாகி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நெறியாளர் அந்த அக்கா அசோவா கேட்குது, அப்போ நீங்களும் அதே போல் ஒரு புது வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா மனித புனிதராக்க அப்படின்னு சொல்லி காரி துப்பி விட்டுருச்சு. செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாளினா சென்ஸ் ஒரு ஊழல்வாதி தானே. அப்போ ரெண்டு பேர்த்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ செந்தில் பாலாஜி அவங்க தியாகி ஆக்குறாங்கன்னா அப்போ நீ வந்து செங்கோட்டையை தியாகி ஆக்குறியா? அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு என்னடா வித்தியாசம்? ஒன்றுமே கிடையாதுன்னு சாட்டை துறைமுருகன் கேட்கல, அந்த அசோகவர்ஷினி அக்காவே காரி துப்பி விட்டுருச்சு மக்களே. இதை விட ஒரு தற்குறி ஒரு என்ன செய்தி தொடர்பாளராக பார்க்கவே முடியாது. என்ன நேர்மை இருந்தால் தாங்க பேச முடியும், சரிங்களா? நேர்மை இருக்கும். நாம் தமிழ் கட்சியில் நேர்மை இருக்குது. நான் 5 நிமித்திட்டு பேசுவேன், சாட்டை பேசுவார், இடுமோ நான் கடத்தி பேசுவார். ஆனால் இந்த கும்பல்கிட்ட நேர்மை இருக்கா?
நீதி இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ அப்படி தான் வந்து யார்கிட்டையும் அவமானப்பட்டுக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அதுக்கு சாட்டை பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த தற்கொலை கூட்டம் கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து வந்து ஒரு அப்டேட் வந்துருக்குது. சாட்டை துரைமுருகன் வந்து எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறதுல ஒரு சுவாரஸ்யமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ வந்து போடுறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.